வாங்க, என்ன வேணும்? கலர்ஸ் ஹேர் பேண்ட் இருந்தா காட்டுங்க. இந்த பாக்ஸ்ல பாருங்க. காஸ்ட்லியான நெக்ஸ்ட் செட் எங்க வாங்கிட்டு 5 ரூபா பேண்ட் வாங்க மட்டும் இங்க வந்துட்டாங்க. ஏங்க நெக்ஸ்ட் செட் எங்க வாங்குனீங்க? பேண்ட் அங்க இல்லையா? பக்கத்து கடையில வாங்குனேங்க. அங்க கருப்பு மட்டும் தான் இருந்துச்சு, கலர்ல இல்ல, அதான் இங்க வந்தேன். இந்த நெக்ஸ்ட் செட் எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 200 ரூபாய்க்கு வாங்குனேங்க. இதே கம்பெனி இதே மாடல் எங்க கடையில வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா தானா? இருந்தா காட்டுங்க, இப்போவே ஒரு செட் வாங்கிக்கிறேன். ஸ்டாக் இருந்துச்சுங்க, இன்னைக்கு தான் தீர்ந்தது. காலையில தான் ஒருத்தங்க லாஸ்ட் பீஸ் வாங்குனாங்க. சமாளிக்கிறீங்களா? விடக்கூடாது இவரை. ஷோகேஸ்ல இதே மாதிரி ஒரு பீஸ் இருக்கு பாருங்க, எடுங்க அத. ஷோகேஸ்ல இருக்கா? ஆஹா, ஆமா. மண்டேல இருக்கிற கொண்டே மறந்துட்டமே. இப்போ என்ன பண்றது? இந்த பீஸ் சொல்றீங்களா? இத வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்களா? அப்படியே இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க பே பண்ணலையா? அவங்க பே பண்ணல, நானே பே பண்ணி வாங்கிக்கிறேன். இல்ல அவங்க பே பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டாங்களா? யார் அந்த கஸ்டமர்ஸ்? அவங்க கிட்ட கேட்டு நான் வாங்கிக்கிறேன். விட மாட்டாங்க போலவே. ஏதாவது பேரை அடிச்சு விடுவோம். இந்த காமராஜங்க இருக்குல்லங்க, 4வது கிளாஸ் வைஷ்ணவி தான் வாங்கினாங்க. ஓ, 4வது கிளாஸ் வைஷ்ணவியா? நல்லதா போச்சு. அது என் ஃப்ரெண்டு தான். கொடுங்க, நானே போய் கொடுத்துறேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? உங்களுக்கு சிரமம் வேண்டாம், அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்காக எது வேணாலும் பண்ணுவேன். இத பண்ண மாட்டேனா? ஓ, அப்படிங்களா? அப்ப நீங்க ஒரு 1200 ரூபாய் கொடுங்க. 1200 ரூபாயா? ஏங்க செட் 50 ரூபா தானே சொன்னீங்க? செட் 50 ரூபா தாங்க. அவங்க பழைய பாக்கி ஒரு 1200 ரூபாய் தரணும். பழைய பாக்கி கொடுத்துட்டு வாங்கிக்கலான்ட்டு இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க பாக்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு போறீங்களா? 1200 ரூபாயா?